ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் கேரள மாநிலத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற ஓணம் பண்டிகையினுடைய தேதி, வழிபடுகின்ற நேரம், அதனுடைய வரலாற்று சிறப்பு பற்றி பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓணம் என்பது மகாவிஷ்ணுவால் உலகிற்கு தள்ளப்பட்ட ஒரு பிரியமான ஆட்சியாளரான மகாபலியின் மேல் வருகையின் கொண்டாட்டமாகும். ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை தனது மக்களுக்கு திரும்புவதற்கான விருப்பம் வழங்கப்பட்டது. இப்போது ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஓணம் பண்டிகை 2024 செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை கொண்டாடப்பட உள்ளது. திரிக் பஞ்சாங்கத்தின்படி திருவோணம் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 2024 ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரம் ஆரம்பம் முதல் செப்டம்பர் 14, 2024 அன்று இரவு 8:32 மணிக்கு முடியுது. ஓணம் திருவிழாவின் வரலாறு பற்றி பார்க்கலாம். ஓணத்தின் தோற்றம் மன்னன் மகாபலி மற்றும் வாமனன் என்ற குள்ள பிராமணருடைய கதையுடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. புராணங்களின்படி மகாபலி ஒரு புத்திசாலி மற்றும் நியாயமான ஆட்சியாளர். அவர் தனது ராஜ்யத்திற்கு அமைதியையும் செழிப்பையும் கொண்டு வந்தார். மேலும் அவரது மக்களால் நேசிக்கப்பட்டார். அவர் கேரளா மற்றும் தென் பிராந்தியங்களில் சில பகுதிகள் ஆட்சி செய்தார் மற்றும் அவருடைய ஆட்சியின் கீழ் மக்கள் மகிழ்ச்சியாகவும் திருப்தியுடன் வாழ்ந்தனர். அவர் அனைவராலும் விருப்பப்பட்டவராகவும் அவருடைய புகழ் பெருகியதாலும் அவரது வசீகரம் மற்றும் அவரது மக்கள் மீது அவர் வைத்திருந்த அதிகாரத்தை கண்டு தேவர்களும் பயந்ததாக கூறப்படுது. அதனால் பெரும்பாலான கடவுள்களை விட மகாபலி சக்தி வாய்ந்தவனாக மாறிவிடுவானோ என்று பயந்து இந்திரன் விஷ்ணுவை தலையிடச் சொன்னார். விஷ்ணு பகவான் வாமனன் என்ற குள்ள பிராமணனாக உருவெடுத்து மகாபலியிடம் 3 படி நிலம் கேட்டார். மகாபலி ஒரு தாராள மன்னன் என்பதால் ஒரு பிராமணருடைய விருப்பத்தை மறுக்கவில்லை. மேலும் வாமனரின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவருக்கு ஆச்சரியமாக விஷ்ணு தன்னுடைய முதல் படியில் பூமியின் அனைத்து இடத்தையும், 2வது இடத்தில் சொர்க்கத்தையும் மறைந்தார். 3வது இடத்திற்கு இடமில்லை. ஒரு பிராமணரை கோபப்படுத்த விரும்பாமல் மகாபலி தன்னுடைய தலையை வாமனரிடம் 3வது படியாக கொடுத்தார். இது தெய்வீகத்திற்கான அவருடைய மரியாதையின் அடையாளமாக மாறியது. மகாவிஷ்ணுவும் மகாபலியின் பக்தியால் தொட்டு அவருக்கு வரம் கொடுத்தார். மகாபலி ஒவ்வொரு ஆண்டும் தனது மக்களை பார்க்க அனுமதிக்கப்படுவார் என்றும் இப்போது ஆண்டு விழா ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்றும் அவர் கூறினார். ஓணத்தின் முக்கியத்துவம் பற்றி பார்க்கலாம். இன்று ஓணம் என்பது ஒரு அனுசரிப்பை விட அதிகமாக உள்ளது. இது மகிழ்ச்சி மற்றும் அன்பால் காற்றை நிரப்பும் ஒரு குழு திருவிழாவாகும். மன்னர் மகாபலியின் வருகைக்காக ஆண்டு முழுவதும் மக்கள் காத்திருக்கும் நிலையில் இறுதியாக ஓணம் வரும்பொழுது தங்கள் அன்புக்குரிய மன்னரை வரவேற்பதில் சுற்றிலும் மகிழ்ச்சி. ஓணம் என்பது அறுவடை திருநாளாகும். நெற்பயிர்களை அறுவடை செய்யும் காலமாகவும் உள்ளது. ஒரு நல்ல அறுவடை குடும்பங்களுள் செழிப்பு மற்றும் மிகுதியின் சின்னமாகும். ஓணம் பற்றிய மற்றொரு சிறந்த உண்மை, அது உண்மையின் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தால் கொண்டாடப்படுவதில்லை. ஓணம் பண்டிகையானது பல்வேறு சமூகங்கள் மற்றும் மதங்களை சேர்ந்த மக்களை ஒன்றிணைக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக கேரளாவில் மகாபலி ஒரு குறிப்பிட்ட வகுப்பையோ அல்லது பழங்குடியினரையோ ஆட்சி செய்யவில்லை. ஆனால் அனைவரையும் தனது சொந்தமாக கருதினார். ஓணம் 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் அதன் சொந்த சடங்குகளை கொண்டுள்ளது. முதல் நாள் அத்தம் திருவிழாக்களின் தொடக்கத்தை குறிக்கிறது மற்றும் வீடுகள் மற்றும் கோவில்களில் வண்ணமயமான மற்றும் மலர் கம்பளங்களால் மூடப்பட்டிருக்கும். அதனுடன் 10 நாட்களில் மக்கள் ஓணம் சத்யாவை அனுபவிக்கிறார்கள். இது அடிப்படையில் பலவிதமான சைவ உணவுகளுடன் ஒரு பெரிய விருந்து. வாழை இலையில் பரிமாறப்படும் சத்யாவின் சாதம், சாம்பார், அவியல், தோரணம், ஓலன், ஊறுகாய், சட்னி, பாயாசம் ஆகியவை உண்டு. ஓணத்தில் மற்றொரு உற்சாகமான பகுதி என்ன அப்படின்னா, வள்ளத்தில் களி அல்லது பாம்பு படகு போட்டி. இந்த பந்தயம் கேரளாவில் உப்பங்கழியில் நடக்குது மற்றும் பல மாதங்கள் பயிற்சியை உள்ளடக்கியது. உத்தியோகபூர்வ அணிகள் ஒருவருக்கொருவர் போட்டியிடுகிறாங்க. நீளமான குறுகிய படகுகளில் சுமார் 20-30 பேர் படகுகளை ஓட்டிட்டு வெற்றி பெற்று முடிந்தவரை விரைவில் இறுதி கோட்டை அடைய முயற்சிக்கிறாங்க. கோவில்கள் மற்றும் வீடுகளை உள்ளடக்கிய மலர்கள் மற்றும் மலர் அலங்காரங்கள் ஓணத்தின் சிறந்த அம்சம்.
மலர் இதழ்கள், ரோஜாக்கள் முதல் சாமந்தி வரைக்கும், கோவில்களில் கதவுகளை அலங்கரிக்க கவனமாக நெய்யப்பட்ட இலைகள் வரைக்கும் அழகான ரங்கோலிகள் செய்யப்படுது. ஓணத்தின் மற்றொரு குறிப்பிட்ட அப்படின்னா புலிகளி அல்லது புலி நடனம். இது 10 நாள் கொண்டாட்டத்தில் 4வது நாளில் செய்யப்படுது. ட்ரம்ஸ் மற்றும் பிற இசைக்கருவிகளின் தாளங்களில் நடனம் மற்றும் நடனமாடும் பொழுது மக்கள் தங்களுடைய உடலை புலியின் தோலை போல வர்ணம் பூசுகிறாங்க. இதுவரைக்கும் கேரளத்தில் நடைபெறுகின்ற ஓணம் பண்டிகை, ஓணம் பண்டிகையோட சிறப்பு, இந்த வருடம் ஓணம் பண்டிகை எந்த நாள் வருது, வழிபாட்டு முறை, ஓணம் பண்டிகை உருவான வரலாறு, இது எல்லாம் பார்த்துருக்கோம். நன்றி.